இந்த கௌரவிக்கும் விழால அங்குள்ள பழங்குடியினர்களை கூட்டிட்டு வந்து, அதாவது சேர்கள் இருந்தும் கீழே உட்கார வச்சிருக்காங்க. இது பேர் கௌரவமா இல்ல இழிவுபடுத்துற ஒண்ணா? இதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே வந்து இவ்வளவு கோபம் வருதுன்னா எப்படி இதை ஏத்துக்க முடியுங்க? அங்குள்ள ஒருத்தர் வந்து தைரியமான ஏகாம்பரம் என்றவர் பாத்தீங்கன்னா எழும்பி நின்று கேள்வி எழுப்புறாரு. என்னங்க இது கௌரவ விழாவா? என்ன சேர் இருந்தும் கீழே உட்கார வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? ஏங்க ஜார்க்கண்ட்ல திறக்கிறதுக்கு எங்களையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே, இது என்னங்க? இது மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பண்றீங்க. எதுக்கு எங்களையும் கூட்டு வரீங்க? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க பண்றீங்களா? கௌரவம்னா என்ன? கௌரவிக்கணுங்க. ஒரு சேர் இருந்து சேர் கூட போடாம கீழே உட்கார வச்சிருக்கீங்களே, என்ன மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. யார் நோக்கி? முதலமைச்சர் நோக்கி, தமிழிசை சவுந்தரராஜன் நோக்கி, அங்குள்ள அமைச்சர்கள் நோக்கி கேள்வி எழுப்புறாரு ஒரு மனுஷன். இது அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. சும்மா ஏதாவது ஏமாத்திட்டு கிடக்கு மக்கள் அநியாயமா. ஏன் அந்த மேடையில ஒரு பழங்குடி பெண்ணு கூட ஒரு சாலை போட்டாங்க, நம்மளுக்கு வருத்தா கூட பழங்குடி கௌரவ விழான்றீங்க. ஒருத்தர் கூட அங்க கௌரவம் காணா, ஒன்னியும் காணா. ஒரு 10 சேர்ல யாரும் ஒரு பழங்குடி மக்கள் உட்காந்து சொல்லுங்க, என்ன கையை காட்டுறேன்? சும்மா ஏதாவது ஏமாத்திட்டு கிடக்கு மக்கள் அநியாயமா. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நீங்க வந்து முக்கியமா நீங்க தானே குரல் கொடுப்பீங்க. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடந்திருக்கு, நீங்க அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களே, எப்படி இது? எந்த ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு மயக்க பிடிச்சி இந்த திமுகவே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றீங்களே, இது சரியா? நீங்க பண்ணது சரியா? பழங்குடி மக்களை கௌரவிக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே, யாருன்னா ஒத்துப்பாங்களா? யாருன்னா ஏத்துப்பாங்களா? எந்த உலகத்துல நடக்குமா இது? என்னங்க இது? அண்டை மாநிலம் தான், அதுக்காக தமிழர்கள் தான் அவங்க அப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏன்னா பழங்குடி மக்கள் தான் வந்து தீண்டத்தக்காதவர்களா? ஏங்க அவங்களுக்கும் ரத்தம் சிவப்பு தாங்க வரும், எல்லாம் சமம் தானே. ஒரு மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பண்றீங்களே, இதுல ஒரு என்னங்க இது? இது அநியாயங்க. இது ஒரு 2-3 நியூஸ் சேனல்ல தான் இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, அதுவும் கம்மியா போட்டு விட்டாங்க. மற்ற நியூஸ் சேனல் இதை பத்தி வந்து ரொம்ப சீரியஸா பேசவே இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது எப்பாற்பட்ட ஒரு இழிவு நடந்திருக்கு. இது வந்து அவலங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கௌரவிக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில உட்கார வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்த பேர் போட்டிருக்கீங்க பழங்குடியினரை கௌரவிக்கும் விழா? என்னங்க கௌரவிக்கும் விழா? இதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அவர் ஏகாம்பரம் கேட்கிறாரு, ஏங்க 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களே, அதுக்கு அது பதிலாக வந்து ஒரு 2-3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துடலாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.